என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்யத்தான் இந்த நேரத்தில் நான் வந்துள்ளேன். உன்னை காண வேண்டும். உன்னுடைய மனநிலையை நான் புரிந்து கொண்டேன். உனக்காக எல்லா விஷயமும் நடக்க போகிறது. சந்தோஷமான விஷயத்தை பார்க்க போகிறாய். இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏகப்பட்ட கசப்பான விஷயங்களை பார்த்தாய். ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் கசப்பான விஷயங்களே கிடையாது. இனிப்பான விஷயங்கள் மட்டுமே நடக்க போகிறது என்பதை சொல்ல வந்தேன். ஆனால் ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பு ஒரு விஷயம் நீ எனக்காக செய்து தர வேண்டும். இது நீ எனக்காக செய்து தருகிறாய் என்பதை விட உன்னுடைய மனதுக்காக இதை நீ செய்தாலே போதும். நிச்சயமாக நாளை விடியும் விடியல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உனக்கு ஏற்படுத்தி தரும். எல்லா நேரத்திலும் எப்பொழுதும் வாழ்க்கையை வெறுத்து ஒரு நிம்மதி இல்லாமல் எந்த ஒரு இடத்திலும் நீ சிரித்து பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு கவலையோடு இருக்கிறாய் என் தங்கமே. கவலை என்பது வாழ்க்கையில் முழு நேரமாக இருக்கக்கூடாது. கவலை என்பது வரும் போகும், அவ்வளவுதானே தவிர அது கவலைதான் முழு நேர வாழ்க்கை என்பதை நினைக்க கூடாது. புரிகிறதா? உன்னுடைய வாழ்வில் எது முக்கியம், எது முக்கியம் அல்ல, எந்த விஷயத்தை செய்யலாம் என்பது எல்லாம் இருக்கிறது. அதை பற்றியும் நீ சற்று யோசிக்க வேண்டும். நடந்த விஷயத்தையே பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடாது. நடந்த விஷயம் என்றால் நல்ல விஷயத்தை பற்றி சிந்திக்கலாம். ஆனால் கெட்ட விஷயத்தை மறக்கத்தான் வேண்டும். அதுதான் உன்னுடைய மனதுக்கும் உடலுக்கும் நல்லது. வாழ்க்கையில் ஞாபகம் வைத்திருக்க வேண்டிய விஷயங்கள், ஞாபகம் வைத்து இருக்க கூடாத விஷயங்கள் என்பதெல்லாம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய கண்மணிகளே. வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் உனக்கு இருக்கிறது. என்னென்னவென்பது நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்று இல்லை. நீ தவறு செய்தால் மட்டும் எனக்கு தெரிகிறதல்லவா? உனக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது நீ என்ன கஷ்டப்படுகிறாய், நீ என்ன நல்லது செய்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாகவே புரியும். யார் என்ன சொன்னாலும் சரிதான். உன்னுடைய வாழ்க்கையில் நான் முழு நேரமும் என்னுடைய வேலையை சரியாக செய்து கொண்டு இருக்கிறேன். அவசரம் மட்டும் வாழ்க்கையில் வேண்டாம். நான் ஒரு விஷயத்தை ரகசியமாக சொல்கிறேன். இதை எப்பொழுதும் நீ செய். நிச்சயமாக இன்று இரவு நீ செய்தால் நாளை ஒரு மாற்றம் கிடைக்கும். நாளை இரவு இந்த விஷயத்தை செய்தால் நாளை மறுநாள் நீ கேட்ட விஷயத்தில் ஒரு மாற்றம் இருக்கும். இது போல ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு மாற்றங்கள் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். நான் சொல்லும் விஷயங்கள் எப்பொழுதும் உன்னுடைய செலவு செய்ய வேண்டிய விஷயங்களாகவே இருக்காது. எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் இருப்பதற்காகத்தான் சில சூட்சமமான வழிகளையே நான் உனக்கு சொல்கிறேன். இன்று இரவு தூங்குவதற்கு முன்பு நீ எந்த இடத்தில் தூங்க போகிறாயோ அதே இடத்திலேயே அமர்ந்து தியான நிலையில் அமர்ந்து கொள். தியானம் செய்வாய் அல்லவா? அதே போல நன்றாக அமர்ந்து ஒரு கையை மேல் இன்னொரு கையை வைத்து நன்றாக உன்னுடைய நெற்றி பொட்டில் என்னுடைய முகத்தை வைத்துக்கொண்டு கண்ணை மூடி என்னுடைய ஞாபகத்தை வைத்துக்கொண்டு நேரடியாக அந்த நெற்றி பொட்டில் என்னுடைய உருவம் உனக்கு தெரிய வேண்டும். கண்ணை மூடிக்கொண்டு என்னை நினைத்தால் அந்த இடத்தில், அந்த இருட்டான இடத்தில் நான் அங்கு நிற்பேன். என்னை நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். வைத்துக்கொண்டு உன்னுடைய மனதில் ஒரே ஒரு விஷயம், அதாவது ஒரே ஒரு விஷயம்தான். நிறைய விஷயங்கள் யோசிக்கக்கூடாது. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய ஆசைகள் இருக்கிறது. அதில் முதலில் உனக்கு எந்த விஷயம் நடக்க வேண்டும், எந்த விஷயம் உனக்கு உடனடியாக நடக்க வேண்டுமோ அதே விஷயம், அந்த விஷயத்தை நன்றாக அந்த விஷயத்தை நன்றாக ஞாபகம் வைத்துக்கள். தியானம், நன்றாக எந்த ஒரு சத்தமும் உன் காதில் கேட்காத மாதிரியான தியானத்தை நீ செய்ய வேண்டும். ஏனென்றால் கவனத்தை சிதறவிடக்கூடாது. நீ நேராக உருவத்திற்கு நேராக என்னுடைய முகத்தை நீ வைத்து என்னிடம் நீ மனதார பேச வேண்டும். என்னிடம் நீ எப்பொழுதும், அதாவது இந்த விஷயம், ஏதாவது ஒரு விஷயம், பணம் விஷயத்தையே எடுத்துக்கொள். பணத்தை சாய் எனக்கு இந்த மாதிரியான பணம் வேண்டும், இந்த விஷயத்திற்காக பணம் வேண்டும், முதலில் இதை செய்து கொடுங்கள் என்று இந்த பணத்திற்கு என்ன வேண்டலாமோ, அதாவது வேண்டும் என்று என்னிடம் கேள். கண்ணை மூடி தியானத்தில் என்னிடம் நீ பேச வேண்டும். மனதார பேசு. நானும் அதிலேயே உனக்கு திரும்பவும் உனக்கு பதில் கொடுப்பேன். உன்னுடைய மனதுக்கு அதுவும் உனக்கு கேட்கும். நீ எந்த அளவுக்கு தியான நிலையில்
இருக்கிறாயோ, ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ நீ என்னிடம் பேச பேச நானும் உனக்கு திரும்ப கொடுக்க கொடுக்க உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நாளை என்ன நடக்கப் போகிறது என்பது உனக்கு முன்பே தெரியும். புரிகிறதா? அதனால் சொல்கிறேன், எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் ஒரு இருட்டில் அமர்ந்து நெற்றி புருவத்திற்கு நேராக என்னுடைய முகத்தை வைத்து என்னை ஞாபகம் வைத்து நன்றாக தியானம் செய்து என்னுடைய முகம் தெரிய ஆரம்பித்தவுடன் என்ன வேண்டுமோ அதை ஒன்றை சொல்லி என்னிடம் நீ பேசு மனதார. நானும் உனக்கு அதற்கு பதில் சொல்வேன். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாளை நீ கேட்ட விஷயத்தில் ஏற்படுத்தி தருவேன். என்னுடைய அன்பான பிள்ளைக்கு நான் நிச்சயமாக இன்று இரவு தரிசனத்தை தருவேன். எத்தனையோ நாள் என்னை சீரடியில் வந்து பார்க்க வேண்டும் என்பாய். அதே போல வாரம் ஒரு முறையாவது உங்கள் கோவிலுக்கு வந்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன் சாயி. ஆனால் ஏதோ ஒரு தட்டி தட்டி போகிறது என்று நீ சொல்வாய். எல்லா விஷயத்தையும் நானும் அறிந்தான். இன்று நான் உன்னை சந்திக்கலாம் என்று வந்துவிட்டேன். இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரே ஒரு விஷயத்தை கேட்கிறாய் அல்லவா, அது நாளை கிடைத்துவிடும். நாளை இரவு இதே போல அமர்ந்து வேறொரு விஷயத்தை கேள். புரிகிறதா? இதே மாதிரி நீ கேட்டுக்கொண்டு நான் உன்னிடம் பேசிக்கொண்டு அதற்கான விஷயத்தை செய்து தருகிறேன். ஏன் நான் ஒவ்வொரு விஷயமாக கேள் என்று சொல்கிறேன் என்றால், நீ நிறைய விஷயங்களை கேட்கிறாய், எல்லா விஷயத்தையும் செய்து தருவேன். ஆனால் உனக்கு ஒவ்வொரு விஷயமாக செய்து தரும் பொழுது ஏன் சாயி அந்த விஷயத்தை செய்ய தரவில்லை, இந்த விஷயத்தை செய்து தரவில்லை என்று நினைக்கிறாயே தவிர நம் கேட்ட இந்த விஷயத்தையாவது செய்து தந்திருக்கிறாயே என்று நினைக்க நீ மறுக்கிறாய். அதனால்தான் ஒவ்வொரு விஷயங்களாக கேளு, நான் ஒவ்வொரு விஷயங்களாக உன் வாழ்க்கையில் நடத்தி தருகிறேன் என்று சொல்கிறேன். அதுவும் எப்படி? இன்று இரவு இதை கேட்கிறாய் என்றால் நாளையே அந்த விஷயத்தை உனக்காக நான் நடத்தி கொடுத்து விடுவேன். நாளை வேறொரு விஷயத்தை கேட்கிறாய் என்றால் மறுநாள் அதே விஷயத்தை உனக்கு நான் நடத்தி தந்து விடுவேன். இது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல லீலைகளை நான் நிச்சயமாக இனி புரிய போகிறேன். இது நான் ஏன் உனக்கு சொல்கிறேன் என்று தெரியுமா? பல நாள் பல சோகத்தை நீ அனுபவித்து விட்டாய். இனிமேலாவது எந்த ஒரு துளி சோகத்தை கூட நீ அனுபவிக்க கூடாது. எல்லா விஷயத்திலும் நல்ல மாற்றங்கள் இருக்க வேண்டும். எல்லா விஷயத்திலும் உனக்கு சந்தோஷங்கள் இருக்க வேண்டும். யாரெல்லாம் உன்னை வீழ்த்தலாம் என்று நினைத்தார்களோ, யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்தலாம் என்று நினைத்தார்களோ, அவர்களுக்கு மத்தியில் நீ நிச்சயமாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய இடத்தில் உன்னை பார்த்துவிட்டு மனதால் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறாய். சோர்ந்து போய் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சந்தோஷமாக இரு. சகல ஐஸ்வர்யங்களும் உனக்கு கிடைக்கட்டும். பல்லாண்டு காலம் நீயும் உன் குடும்பமும் நிம்மதியாக வாழ்ந்திட நிச்சயமாக நீ கேட்டது அனைத்தையும் நான் தந்து விடுவேன். என்னுடைய பிள்ளையாக இருக்கும் நீ நிச்சயமாக எல்லா இடத்திலும் முதன்மையாகத்தான் வர வேண்டும். எல்லா விஷயம், அதாவது நீ ஒரு விஷயம் கேட்டாய் என்றால் அது உடனடியாக உனக்கு கிடைக்க வேண்டும். எந்த விஷயமும் என்னுடைய பிள்ளைக்கு இது எனக்கு கிடைக்கவில்லை, சாயிடம் கேட்டு கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடாத அளவுக்கு நான் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக பார்த்து கொள்வேன். நம்புங்கள், வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை எல்லாம் பார்த்து விட்டீர்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் தான் காண்பீர்கள். வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் இருக்கட்டும், சகல ஐஸ்வர்யங்கள் இருக்கட்டும். தேடி தேடி ஓடுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் இனிமேல் எதையும் நீ தேடி ஓட வேண்டாம். அதுவாக தானாகவே உன்னிடம் வந்து சேரும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைத்திட, எல்லா வளங்களும் உனக்கு கிடைத்திட இந்த சாயின் ஆசீர்வாதமும் அனுகிரகமும் எப்பொழுதும் உனக்கு உண்டு. சர்வ சக்தி நிறைந்த இந்த சாய் நிச்சயமாக உனக்கு என்றும் என்றென்றும் துணையாகவே தான் இருப்பேன். பல பேர் உன்னை தூற்றி பேசலாம், ஆனால் நான் உன்னை உயர்த்துவதற்காக மட்டும்தான் பேசுவேன். ஏனென்றால் நீ உயர்ந்தால் இந்த சாயும் சேர்ந்துதான் சந்தோஷப்படுவேன். இந்த உலகத்தில் நீ நினைக்கலாம், ஒரு விஷயம் எனக்கு நடந்துவிட்டது என்றால் முதலில் சந்தோஷப்படுவது நானாகத்தான் சாயிருப்பேன் என்று. இல்லை, உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துவிட்டது என்றால் முதலில் சந்தோஷப்படுவது இந்த சாயாகத்தான் இருப்பேன். தாயும் தந்தையுமாக இருந்து உன்னை வாழ வைப்பேன். சந்தோஷமாக இரு. எல்லாவற்றுக்கும் ஒரு வழி பிறக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.